கர்த்தர் எப்படி சத்ரு கையில அதை ஒப்பு கொடுக்கல, ஆனா அனுமதிச்சாரு. அந்த வேலிக்குள்ள சத்ருவானவன் வருவதற்கு என்ன செஞ்சாரு? அனுமதிச்சாரு. அப்போ சத்ருவானவன் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறான், கேட்டுதான் என்ன செய்யறான்? அந்த வேலிக்குள்ள வருகிறான். அப்போ இந்த நாட்கள்ல நம்ம ஆண்டோடைய சத்ருவே இவ்வளவு தெளிவா ஆண்டோடைய சமூகத்துல போய் என்ன செய்யறான்? கேட்கிறான். ஒவ்வொரு காரியத்தையும் கேட்கிறான். அப்போ நம்ம ஏன் இந்த நாட்கள்ல நம்ம ஆண்டவர் சமூகத்துல கேட்க மாட்டேங்கிறோம்? அந்த ஆதியாகமம் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கோம். ஆதியாகமம் புஸ்தகம் 46வது அதிகாரம் 46 நம்ம அந்த 45 லாஸ்ட்டில் சொல்லப்பட்டிருக்கோம். 26வது வசனத்தில் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. யாக்கோபு என்ன செய்யல? நம்பலை. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு அவர்கள் சகோதரர்கள் எல்லாரும் கண்டு அவங்க தகப்பனாட்ட வந்து என்ன செய்றாங்க? சொல்றாங்க. யாக்கோபிட்ட சொல்லும் போது அவன் நம்பலை. இந்த நாட்கள்ல அப்படிதான் ஆண்டவர் வருகிறார்னு நம்ம என்ன செய்வோம்? சொல்லிட்டே இருக்கோம். ஆனால் நம்பாத ஒரு கூட்டம் என்னது இருக்குது இந்த நாட்கள். அதே போலதான் யோசேப்பை பார்த்துட்டு வந்து என்ன செய்றாங்க? சொல்றாங்க. யோசேப்பு என்ன செய்றான்? உயிரோடு இருக்கிறான், ஆனாலும் அவனை என்ன செய்ய நம்ப முடியல. அப்போ 27வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் யோசேப்பு தங்களுடைய சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்று கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும் அவருடைய தகப்பனாகி யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அதுக்கப்புறம் தான் அவன் பார்த்தப்பறம் தான் அவனுடைய ஆவி என்ன செய்யுது? உயிர்க்குது. ஆண்டே வருக வந்தவரும் உயிர்த்து என்ன செஞ்சு பிரயோஜனம் இல்லை. அப்போ இந்த நாட்கள் நம்ம அவருடைய வருகிறது அப்படின்னு நம்ம இதயத்தில் செய்யும் தெரியும். ஆனால் சொல்ல வேண்டிய இடத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். அறிவிக்கப்படாத இடங்கள் நம்ம என்ன செய்யணும்? அறிவிக்கிறவர்களாய் காணப்படணும். ஜெயம் யார் தருவா? கர்த்தர். நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமாக்கப்படணும். ஒவ்வொருத்தரையும் நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். அப்போ நம்ம ஜெயத்தை தருகிறது யாரு? கர்த்தர். ரட்சிப்பு அவரால் தான் கூடும். ரட்சிப்பு தருவது அவர் தான். அப்ப நம்ம சொல்ல வேண்டிய இடங்கள்ல நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். அப்ப அதே போல யோசேப்புடைய சகோதரர்கள் வந்து சொல்றாங்க, எல்லாத்தையும் சொன்னாலும் அவனால என்ன செய்ய முடியல? நம்ப முடியல. அப்போ அவன் என்ன செய்யறான்? யாக்கோபு அந்த 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பேர்சேபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவன் தான் தேவன், நான் தகப்பனுடைய தேவன், எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடைய எகிப்திற்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னான். ஆமென். அப்போ அது எகிப்து தேசம் எப்படிப்பட்ட தேசம் தான்? அடிமைத்தனத்தின் தேசம்தான், சிறையிருப்பான தேசம்தான், பாவமான தேசம்தான். ஆனா அந்த இடத்துல யார் இருக்கிறா? யோசேப்பு ராஜாவாக வைக்கப்பட்டிருக்கிறான். அப்ப அவனை பார்க்கிறதுக்கு அவன் போனோம். ஆனாலும் அவன் மகனை பார்க்கிறதுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டான். அவன் இல்லையேன்னு சொல்லி அவன் இருதயம் கலங்கி கொண்டிருந்தது. ஆனாலும் அவனை பார்க்கிறதுக்கு துரிதமா அவன் என்ன செய்யல? அடி எடுத்து வைக்கல. ஏன்னா அவன் அந்த இடத்துல நிதானமா ஆண்டோடைய சமூகத்துல கேட்டுதான் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற தெளிவுல அவன் என்ன செய்யறான்? அந்த இடத்துல ஒரு விஷயம் நின்று ஆண்டோடைய சமூகத்துல அவன் என்ன செய்யறான்? கேட்கிறான். ஏன் அந்த இடத்துல ஈசாக்கு தேவனுக்கு பலியிட்டான்? ஏன்னா அது யாக்கோபுக்கும் தேவன் தான். அப்படிதானே எல்லா இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கும். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லப்பட்டிருக்கும். ஆனா அந்த இடத்துல முதல் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். ஏன்? அவனுடைய பேர் இஸ்ரவேலா மாற்றப்பட்டது. யாக்கோபுடைய பேர் எப்படி மாற்றப்பட்டது? இஸ்ரவேலா மாற்றப்பட்டது. ஆனா மறுபடியும் ஆண்டவர் எப்படி அழைக்கிறாரு? அதுல
யாக்கோபே யாக்கோபேன்னு அழைக்கிறார். ஒருவேளை பின்மாற்றமான அனுபவமா இருக்கலாம். இந்த நாட்கள்ல நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன செய்யணும், திரும்பணும். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை காணப்படணும். நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியம் நம்ம நினைச்சக்கூடாது, தனிந்து போகக்கூடாது. இந்த நாட்கள்ல மறுபடியும் அவர் வச்ச பேரையே அவர் மாற்றுகிற சூழ்நிலை நினைச்சக்கூடாது, வரக்கூடாது. நம்மளை குறித்து ஒரு தேவன் ஒரு திட்டம் வைத்திருப்பார். அந்த திட்டத்திற்கு நம்ம என்ன செய்யணும், நம்மளை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நம்ம காணப்படணும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு மாற்றம் என்ன செய்யணும், உண்டாகணும். அந்த இடத்துல அவர் சொல்றாரு, யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார், இதோ அடியேன் என்றேன். அப்போ தகப்பனுடைய தேவனுக்கு தான் என்ன செஞ்சிருக்கிறான். அப்ப நான் அவன்கிட்ட யார் இல்லை, தேவன் இல்லை. அந்த நேரம் அவன் என்ன செஞ்சிடான், அந்த சோர்ந்து போயிருந்த அனுபவங்கள், யோசேப்பு மரித்து போனான் என்கிற அந்த அனுபவத்தில் அவன் என்ன செஞ்சான், சோர்ந்து போய் தளர்ந்து போய் காணப்பட்டான். இந்த நாட்கள் அந்த அனுபவம் நம்மளை தேவனை விட்டு பிரிக்கிற அனுபவம் எதுவுமே இருக்கக்கூடாது. எந்த ஒரு காரியமும் நம்மளை என்ன செய்யக்கூடாது, தேவனை விட்டு பிரிக்க கூடாது. அது அப்பதான் இந்த 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நான் உன்னோடு எகிப்துக்கு வருவேன். தேவன் சொல்றாரு, நான் உன்னோடு எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். திரும்பி என்ன செய்வார், நம்மளை வர பண்ணுவார். எப்படி கொண்டு போனாரோ அவர் நம்ம கூட வந்தார்னா, பாடுகள் வழியை நம்ம போறோம் அப்படின்னா அந்த பாடுகள் இருந்து வெளியே வரும்போது அவர் என்ன செய்வாரு, நம்மளை அழைத்து கொண்டு திரும்ப வருவார். ஒருவேளை பாடுகள் வழியே நம்ம சுயத்துல நம்ம நடந்து போகணும்னு நினைக்கலாம், திரும்பி வரும்போது நம்ம நினைச்சுவோம் வெறுமையானதாக காணப்படுவோம். அதுல ஜெயத்தை காணப்பட முடியாது. ஆனா அந்த நாட்கள்ல பாடுகள் வழியா உள்ள திரும்பி அந்த எகிப்தின் குகைக்குள்ள போகும்போது கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆனால் அவனை திரும்ப வர பண்ணும் போது யார் அவன் கூட இருக்கிறார், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். யோசேப்பு தன் கையால் அவன் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். அதற்கு பின்பு யோசேப்பு பேர்சேபாவில் இருந்து பிரயாணம் புறப்பட்டான். அதுக்கப்புறம் இஸ்ரவேலின் குமாரர் தங்கள் தகப்பனாய் யாக்கோபையும் தங்கள் குழந்தைகளையும் தங்கள் மனைவிகளையும் பார்வோன் அனுப்பின வண்டிகளின் மேல் ஏற்றிக்கொண்டு தங்கள் ஆடு மாடுகளையும் தாங்கள் கானா தேசத்தில் சம்பாதித்த தங்கள் பொருட்களை சேர்த்துக் கொண்டு யாக்கோவான் சந்ததியார் யாவரும் எகிப்திற்கு போனார். எல்லாருமே அவன் மட்டும்தான் கேட்டான் ஆண்டவர்கிட்ட. ஆனா அவன் திரும்பும் போது அவனுடைய சந்ததிகள் முதல் கொண்டு என்ன செஞ்சிச்சு, திரும்பிச்சு. அவங்க யாரும் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்களான்னு தெரியாது. ஆனா அவன் திரும்பும் போது, நம்ம திரும்பும் போது நம்மளுடைய சந்ததிகளும் திரும்பும். தேவனுக்கு நேராய் திரும்புகிற அனுபவம் இந்த நாட்கள்ல என்ன செய்யும், உண்டாகும். அப்போ ஆதியாகமம் 20வது அதிகாரம் 6வது வசனம் எடுத்துக்கொண்டோம்னா, ஆதியாகமம் 20வது அதிகாரம்